ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான பனானா கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 பனானா எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சிங் பவுலில் போட்டு 1.5 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 எக்கு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்தோன்னா அந்த எக்கோட வாசனை இல்லாமல் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பனானாவை அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் மைதா மாவில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு எல்லாமே அதில் ஊற்றி விட்டுருங்க. மேலே இந்த மாதிரி நட்ஸ் அப்ளை பண்ணி விடுங்க. இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம மிதமான சூட்டில் வேக வச்சா போதும். சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. சைடு எல்லாமே உடையெல்லாம் அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.